is the probability of getting a prime number as a sum from two thrown of a dice? ஸோ ஒரு டைஸை 2 தடவை த்ரோ பண்ணால் 2 நம்பர்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 2 நம்பர்ஸையும் ஆட் பண்ணால் ப்ரைம் வரணும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 டைஸை த்ரோ பண்ணால் 2 டைஸ்லேயும் 1 இருக்கலாம், இல்லை 2 டைஸ்லேயும் 6 இருக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள எல்லா சாம்பிள்ஸையும் எழுதியாச்சு. ஸோ இந்த மொத்த சாம்பிள்ஸோட கவுண்ட் வந்து 36. ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? number of favorable outcomes divided by number of total outcomes. ஸோ நம்மளுக்கு வந்து number of total outcomes வந்து தெரியும். ஸோ என்ன அப்படின்னா மொத்தமாக 36 இருக்கு. ஸோ இந்த 36 தான் total outcomes. ஸோ இப்போ அடுத்து number of favorable outcomes பார்க்க போகிறோம். favorable outcomesனா இந்த சம் பொறுத்தளவு என்ன? ஸோ ஒவ்வொன்றில் இருக்க 2 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும். ஸோ அது வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் நமக்கு தேவையான ஃபேவரபிளான அவுட்கம்ஸ். ஓகே, 1 + 1 2, 2 ப்ரைம் நம்பர் தான். 2 + 1 3 prime number, 3 + 1 4 கிடையாது, 4 + 1 5 உண்டு, 5 + 1 6 கிடையாது, 6 + 1 7 உண்டு. ஸோ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதை மட்டும் ரவுண்ட் பண்ணலாம், மற்ற எல்லாத்தையும் கட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ 3 4 5 6 7 8. ஸோ அதுக்கப்புறம் 1 + 3 4 5 6 7 8 9. ஸோ அதுக்கப்புறம் 5 6 7 8 9 10. ஸோ 5 + 1 6 அப்போ கிடையாது, 5 + 2 7 8 9 10 11 உண்டு. ஸோ அகெயின் 6 + 1 7 உண்டு, 8 9 10 11 12. ஸோ இப்போ ரவுண்டை மட்டும் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 and 15. ஸோ அப்போ மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் இருக்கு? 15. ஸோ அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராபபிலிட்டி என்ன? 15/16. ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி சம் பண்ணுறப்போ மோஸ்ட்லி கவுண்ட் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா இவ்வளோ தூரம் கரெக்டாக பண்ணிடுவோம், லாஸ்ட்டில் 15 போதெல்லாம் கவுண்ட் பண்ணுறப்போ ஒரு நம்பரை விட்டுருப்போம், அப்போ 14 அந்த மாதிரி நம்ம தப்பாக ஆன்சர்ஸ் போடலாம். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, ஓகேவா? பாய் கைஸ். இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.